கொடுத்திருக்கிறாரு. படையும் டீயும் கொடுக்குறாங்க. கோயில் கொடுக்குறேன்லாம் சொல்றான்டா. உண்மையா காட்டுக்குள்ள இருக்கக்கூடிய மிருகங்கள் கோயில் பார்க்க சிறப்பாக நடக்குது. ஆடிக்கொண்டு அது பிரச்சனை இல்லை. இந்த வேட்டையோட தண்ணி மட்டும் குடிப்பீங்களா என்ன? அம்மா விட்டு போயினா சரியான கவலையாகும். எங்களை தெரியும், எங்களுக்கு உங்களை தெரியும். இந்த அதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் மடை வச்சிருக்கணும். கூட கொடுத்துருக்கீங்க பாருங்க இந்த இடத்துல. திருட்டு வடிவேல வந்துட்டீங்க. வணக்கம் ரவுகளே, எல்லாரும் அப்படி நல்ல சோமையாக இருக்கிறீங்களோ? நான் நல்ல சோமையாக இருக்கேன், நீங்கள் நல்ல சோமையாக இருக்கணும்னு சொல்லி கடவுள் பிரார்த்திக்கொள்கிறேன். இன்றைக்கு இந்த காலம் நாங்கள் என்ன பார்க்க போகிறோம்னு சொன்னால், இங்கே கொஞ்சம் பேர் விதமாக உடுப்பு போட்டிருக்கணும். என்னென்னு சொன்னால், எங்களோட பனிப்புலம் முத்துமாரி அம்மன் ஆலயத்தின் வேட்ட திருவிழா. அந்த வேட்ட திருவிழா பார்த்தீங்கன்னு சொன்னால், இங்கேருந்து முருகன் கோயிலுக்கு, அதாவது இடுமன் கோயிலுக்கு எங்களோட அம்மன் போயிட்டு திருப்பி வருவா. அதில் போகிற பாதையில் ஒவ்வொரு வீடுகளில் மடையெல்லாம் வச்சு அது பார்க்குறதுக்கே வேறு லெவலில் இருக்கும். அந்த ரோடே ஃபுல்லாக நிரம்பி இருக்கும். எப்படி தான் எங்களோட பிடிச்சவங்கள் எல்லாம் தெரிவாங்க. முந்தி அந்த காலத்தில் நாங்கள் இந்த 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 வயசில் இருக்கையில் இவ்வளோ வீரமாக இருக்கிறார்கள் எல்லாம் மெலமான் மூடி இந்த மூடிகளை எல்லாம் போட்டுட்டு எங்களுக்கு பிராசன் அடிக்க வரதுனடா அடிப்பாங்க. அந்த இதுக்கு அந்த அங்கே அதில் இருக்க போர் அந்த அடி எடுத்து பிடிச்சு பிடிச்சி அடி அடிந்து அடிப்பாங்க. இப்ப இதெல்லாம் நிப்பாட்டியாச்சு. இவனுக்கு இதெல்லாம் மண்டையில நிக்கும் அஞ்சுவாரு தலை தூரம் போறல பேர் அப்படி வடியா இருக்காண்டு தெரிய போறடா நீ தூரம் போறல தலையை திருப்புவாங்க அப்படி திரும்புற. சரி, ஓகே. நாங்கள் இப்ப என்னன்னு சொன்னால் எப்படி வேட்டத்துல நடக்குதுன்னு சொல்லிட்டு நாங்கள் பிறகு பார்க்க போறோம். என்ன முதல் கோயில் வந்திருக்கிறீங்க? முத்துமாரியம்மன் கோயில். எங்க ஊர்ல மாரியம்மன் கோயில்ல வந்து இந்த உற்சவ திருவிழா நடக்காது. அதாவது இந்த கொடியேற்ற மாட்டாங்க, சடங்குன்னு சொல்லுவோம். அந்த சடங்கு தான் நடக்கும். அது போக வந்து வேட்டை திருவிழா அம்மன் கோயில பண்ண மாட்டாங்க. இது எங்களுக்கு புதுசு. முத்துமாரியம்மன் உங்க அங்க கூட கண்ணகியம்மன் தானே? கண்ணகியம்மன் முத்துமாரியம்மன் கோயில் இருக்குது, காளியம்மன் கோயில் இருக்கு. ஆனா அம்மன் கோயில்ல வேட்டை திருவிழா பண்ண மாட்டாங்க. இது எங்களுக்கு புதுசு. உங்க ஊரு புதுசா இருக்கு. இந்த கோயில பேருங்க அப்படி பெரிய கோயில ஒன்று இருக்குது. மற்றது இலங்கையில ஒரு உயரமான சித்திரத்தில், அதாவது ஃபுல்லா இதாக்கி கட்டுத்தர இல்லாம பாத்துருப்பீங்க. அப்படி வரையில நடந்து வந்தப்போ வந்து அந்த இது போர்த்தி கௌரவிச்சது இங்க தானே அந்த அதுல வச்சு அதுல வச்சு. நீங்க என்ன திருட்டு வடிவேல வந்துட்டீங்க? என்ன காரணம்? என்ன பேரன் கேன்சமா பேரன் லவ்லியோ சொல்லியா? என்ன கிரீம் போடுறேன்னு சொல்லி பேச அவன் கேட்டானே. நான் எங்கடா கிரீம் போடுறது? தலைமை கொஞ்சம் படியா வந்துட்டு மண்டையில வைக்கிற கொண்டே வச்சு விட்டேன். என்ன பிரச்சனை சொல்லுங்க அப்போ. இவன்ட தலைமையில எடுத்து இன்றைக்கு மாத்தியாச்சு. அவருக்கு எனக்கு அவருக்கு வச்சாச்சு, மாத்தியாச்சு அப்படி. சரி, அப்ப புறப்படுவோம் வேட்டத்துள்ளாது. சரி, ஓகே. அவன் வர மாட்டான். தம்பி படியனா? ஹலோ, அவன் வர மாட்டான். நான் பொம்பளை பிடிக்கணும் தானே, ஆம்பளை பிடிக்கணும் தான்டா. வடிவான முடியும் நல்ல தலைமை நல்ல ஸ்டைலா வளர்த்து வச்சுக்கிறான். அவனை தானே சொல்றேன். தலைமை வளர்த்து இருக்கிறதால பொம்பளை பிள்ளை மாதிரி இருக்கிறாங்க, நல்ல வடிவா இருக்கிறான். அந்த படத்துல சிம்முண்டு அக்கார்னு மகன் தான்டா அவன். டேய் உண்மை தானடா. நீ வாட்டர் மெலோன் பெரிய மாட மாநில தானே. டேய் சிம்முண்டு அக்கார்னு மகன் தானே. டேய் இந்த சத்தியம் பண்ணி சொல்லு. இந்த தலையில அடிச்சு சத்தியம் பண்ற சிம்முண்டு அக்கார்னு மகன் தானே இந்த பொடி. இந்த தலையில அடிச்சு இந்த அம்மன் மேல சத்தியமா சொல்றேன். அம்மன் மேல சத்தியமா சிம்முண்டு அக்கார்னு மகன். இந்த கதையை கட்டு நம்பி வந்தேன்ற ஒரு வார்த்தைக்காக வேண்டி எங்களெல்லாம் வச்சு சத்தியம் பண்ணி சொல்றேன். யாராவது சத்தியம் பண்ணி சொல்லுவீங்கமாடா? சிம்புயன். அந்த நீ அந்த ஜிம் நினைச்சு போட்டியா? ஆமா, அந்த ஜிம் விளைஞ்ச வேற ஒரு சிம் ஒரு ஆள் இருக்குது தெரியும். சரி, எங்கட பனிப்புலம் முத்துமாரியம்மன் பார்த்தீங்கன்னு சொன்னால் குதிரையில் ஏறிட்டா அப்படி சூம் பண்ணி காட்டுங்க வடிவை கண்ணுக்கு தெரியும். எங்களோட அம்மனை இல்லை பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த முறை அதிகளவான புலம்பெயர் தமிழர்கள் எல்லாம் வந்திருக்கணும். இந்த இடத்துல பார்க்க தெரியும். இதில் இப்போ இதே கணக்காக மாதிரி தான் இருக்குது. இது மாதிரி 10 மடங்கு மக்கள் இந்த ரோட் ஃபுல்லாக வரையணும், அதாவது இந்த இடம் ஃபுல்லாக வரையணும். அதெல்லாமே காட்டுறோம். மற்றது முக்கியமான விஷயம் அந்த மடைகள் கொடுப்பினும் ஒவ்வொரு இடத்தையும் சர்பத்து வடை எழுதுகள் உளுந்து வடை வேணுமா? உளுந்து வடை சர்பத் வேணுமா? சர்பத் ரோஸ் மில்க் வேணுமா? எல்லாம் சொல்லுவானே கிரீன் மில்க் வேணுமா? உனக்கு என்ன வேணும்? என்ன வேணும்? ஆனா இன்றைக்கு உண்மையில என்னையோ சொல்லி தெரியல, வீட்டை கண்ணில முடிச்சாலே தெரியும். எல்லா இடத்துல சாப்பாடாவே இருக்கு. இன்றைக்கு வா, இன்றைக்கு சாப்பாடு என்ன காட்டுறோம். நீ டயட்டை விட்டியா?
அது கோயில் துவங்கி அந்த 3-4 நாள் கடைசி நாளில் டயட் எல்லாம் கவனிக்க கூடாது அதான்டால் தெரியும் தானே. இங்கண்டா நானும் ஓகே அப்படி சரி இப்படி கட்டுறதா இப்படி கட்டினா தெரியா கல்யாணம் கட்டுற வயசு வந்துட்டா சின்ன பொடியண்ணா இப்ப 26 வயசு இப்படி தெரிஞ்சா 26 வயசு 30 வயசு மக்களை ஏமாத்துறான் எல்லாரும் ஊரை ஏமாத்திடுறான். 26 வயசு 99ஆம் ஆண்டு 11ஆம் மாசம் வருஷப்படிடா இது மாசப்படி வேற கூட. அப்ப இப்ப 26 பிளஸ்ல போய் கொண்டு இருக்குது. 27 ஆகல சின்ன பொடியா. உனக்கு எப்ப பிறந்த நாள்? எனக்கு முடிஞ்சது. அப்ப நீயும் இந்த வயசு தானே இப்ப விளங்குதா? ஊருக்குள்ள பொண்ணு கொடுக்க மாட்டாங்கன்ற பயத்துல வயசை குறை சொல்றான் நம்புறாங்க மக்கள். நல்ல கதையா கிடக்குது இந்த வேறங்க. அப்படியே எங்கட உறவுகள் மக்கள் எல்லாருமே வந்து நிக்கிறதுல பார்த்தா தெரியும். இப்போ முத்துமாரியம்மன் ப்ராப்பர்ட்டா இதில் பார்த்தா உங்களுக்கு தெரியும். எங்கட அம்மன் கோவில் சித்திர தேர் எப்படி இருக்கின்ற வேறுங்கோ நல்ல அழகான தேர். 3 தேர் இருக்குது. 3 தேர் இருக்குது. 3 தேர் தான் இங்கே இழுக்கிறவ. இவர சப்ஸ்கிரைபரா சாத்திரம் கேட்ட வீடியோ பார்த்தேன் கடைசியா. அது நீங்களா? வருமா வருமா இவர் எல்லாத்தையும் பழக்கிறாரு முதலாளி. முதலாளி எங்களுக்கு இவர் தெரியுமோ? எங்களை போல படினீங்களா அவர் தான் பழக்கிறார் எல்லாத்தையுமே. எல்லா விஷயம் இந்த விஷயங்கள் எல்லாம் பழக்கிறது அவர் தான். ஓகே ஓகே சந்தோஷம். நடந்து வராங்க வேகமா நடந்து வராங்க. இந்த அதுல எந்த சோடா குடிக்கணும்? சோடா வேண்டா குடி. டேய் வணக்கம். இதுல சோடா கொடுத்தோன்றிருக்கேன் பாருங்க இந்த இடத்துல. டேய் இங்க முதல்ல சோடா ஏன் பிரச்சனையா? அல்சர் பிரச்சனை இல்ல இல்ல. இதில் எல்லா இடத்துலையும் பார்த்தீங்கன்னு சொன்னால் மடை வச்சிருக்கணும். இதில் பார்த்தாலும் தெரியும். இதில் கடலை சுண்டல் லெவல் எல்லாமே வச்சிருக்கணும். இதில் ரோட்டில் உங்களுக்கு போக தெரியும் எவ்வளோ மக்கள் வரைவினம் சொல்லி போக ஏகப்பட்ட பக்தர்கள் இங்கே வரைவினம். இல்லை வேறங்க இந்த இடங்களை பார்த்தா தெரியும். அப்போ பெருசாக உங்களுக்கு எப்படி இருக்கு? என்ன எப்படி இருக்கு இங்கத்தை முறை எப்படி இருக்கு? இல்லை மாரியம்மன் கோயிலில் வேட்டை திருவிழான்றதே புதுசு. மாரியம்மன் கோயிலில் வேட்டை திருவிழான்றதே புதுசு. நாங்கள் கும்பம் வச்சு ஏற்றி இந்த கொடியேற்றம் செய்ய மாட்டாங்க. இங்கே கொடியேற்றம்னு சொல்ல தெரியல சொல்லி எல்லாம் வித்தியாசம் தான். ஜாழ்ப்பாணத்தில் எல்லா முறையும் வித்தியாசம் தான். ஒரு ஊருக்கு ஏற்ற மாதிரி ஒரு முறை இருக்கும். அதை நம்ம தெரியாதானே தெரியாத விஷயத்தை தெரிஞ்சு கொள்வோம். உங்களோட ஊரில் வந்து நான் மோர் குடிச்சேன் அதே மாதிரி தான். இப்போ அங்கே மோர் ரெண்டு பார்த்தீங்கன்னு சொன்னால் எருமை தயிருக்குள்ள சீனி எல்லாம் போட்டு காய்ச்சி ஒரு வித்தியாசமாக தெரிவிக்கணும். இங்கே எங்கட மோர் உங்களுக்கு தெரியும் தானே யாழ்ப்பாணத்தில். இப்போ என்னன்னா மட்டக்களப்பு மோர் மாதிரி தான்டா இங்கே. இது என்ன மட்டக்களப்புல மோரா? இல்ல இப்போ உதாரணத்துக்கு சொல்றேன். மட்டக்களப்பு மோர் மாதிரி தான் இங்க வேட்டத்துல மாறி. சரி நீ மட்டக்களப்புல எங்கடா மோர் குடிச்ச நீ? அந்த இதரா பார்த்தா எருமை தயிர் இருக்குல்ல கழுவுறா திடீரென குவிந்த மக்கள் போன வருத்தம் அதுக்கு முதல் வருத்தங்கள்ல நீங்கள் ஒரு சாதாரண ஒரு ஆளா இருந்தீங்க. இப்ப லோயர் ஆயிட்டீங்க. என்ன அம்மன் அருளாலையா? சொல்ல விரும்பல நம்ம இல்ல இரவு நித்திரை முடிச்சு படிச்சதாலையா?
நித்திர முழிச்சு படிக்கல, நித்திர கொண்டு படித்தேன். அதான் பிரச்சனை. ஒவ்வொரு வருஷம் பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்களோட பனிப்புலம் முத்துமாரி அம்மனுக்காண்டி அவர் கணக்க சேவைகளை செய்து கொண்டு வரார். இப்போ இரவில் அந்த ஒவ்வொரு நாளும் இந்த டீ வடைகள் கொடுக்குறதாகட்டும், ரோல், அதுக்கான அந்த முன்னேற்பாடுகள் எல்லாமே ஆள் செய்து அதெல்லாம் இன்னும் உங்களுக்கு அந்த நீங்கள் தானே முதலாவது உபயோகம் செய்து காட்டுனீங்க. மற்றவங்க செய்யறாங்க, நீ செய்யற காண்ற இல்லை. நீ லோயரடா தோக்குறேன் இவர் லோயரடா தெரியும் சொல்லிட்டாரு. சொல்லுவேன் யாரை கண்டாலும் நான் அண்டைக்கும் நீ அந்த காட்டிட்டு போன அப்ப நான் அந்த வீடியோ போய் பாரு, நான் நீ லோயர் சொல்லி போட்டு தான் நான் வீடியோக்கு பின்னால இருக்கிறேன். ப்ரீ ப்ரொமோஷனா நிறைய பேர் வந்து பிடிக்கிறது, கிளைண்ட் பிடிக்கிறதுக்காக வேண்டி ஒரு இல்ல நான் யாரை கண்டாலும் லோயர் அவன் பட்ட கஷ்டங்களை தெரியுமாடா, கண்ணு இல்லை பார்த்துட்டு இருக்கிறோம், அதால தெரியும். இந்த இதுல பாருங்க மடைய, இந்த இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் மடை வச்சிருக்கணும், வாழைப்பழம், கடலை, மற்றது எல்லாமே இருக்குது வேறங்கோ. அதில் அங்கால ரோஸ் மில்க் குடிக்கணும். டே உண்டு ரோஸ் மில்க்டா, டே உண்டு ரோஸ் மில்க் குடிக்கணும் வேணுமா? சண்டை பிடிக்கிறாங்களா? அப்படித்தான் தெரியும் தானே. ரோஸ் மில்க் அங்கே வேறங்க அலமான் அலமான் சோடா கதையோட கதையா சோடா ஊற்றிட்டு போயிட்டான். ஆட்டா ஊற்றினது ஒரு வெடி அடிச்சு பிரிச்சு மேய்ஞ்சு குளிக்கிறேன். வித்தியாசமா இருக்கா? வித்தியாசமா இருக்கு, நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. இனி இந்த அலமானெல்லாம் ஆடம் போகிறோம். ஆடுமா? ஓ இந்த பொடியெல்லாம் ஆடுவாங்க மேளத்துக்கு. இங்க பாரு எப்படி வாங்கிட்டு வந்தார் பாரு லோயர். லோயர் ஆமா ஆமா. இங்க உங்களை வேற தான் உங்களை தேடினது. நல்ல சுகம். வணக்கம். வணக்கம். உங்களுக்கு எங்களை தெரியும், எங்களுக்கு உங்களை தெரியும். உண்மையா? நீங்க எங்கட வீடுகளுக்கு ஒவ்வொரு நாளும் வருவீங்கல்ல. நீங்க அந்த படின்னு சொல்லி நினைச்சு பேசுறீங்க. அந்த படியெல்லாம் இல்ல. வா வா வந்து அந்த மண்டையிலேயே கொண்டே வச்சு இந்த படியை சொல்றீங்க. அவன் இல்ல மண்டையில கொண்டேன்னா பெரிய என்ன வரை வச்சிருந்தா அது தெரியும் தானே. தெய்வான பாட்டி எத்தனை நேரம் மறக்க வலிக்கிட்டா. எப்போ வந்தீங்க? அப்போ நாங்கள் கொடியேற்றத்தை வந்தோம். கொடியேற்றம் 2 கிழமை. அப்ப திவாகர் வரையில ஆளு கொஞ்சம் லீவ் கொடுத்துருக்கு, கொம்பளி லீவ். ஓகே ஓகே, சந்தோஷம் சந்திச்சது. எங்கட கோயில் வந்து எடுத்து போடுறது இன்னும் சந்தோஷம். இவர் தான் கூப்பிட்டுருக்காரு. நான் இவரோட சேரைக்கே நான் தெரியும். நான் வந்த எப்படியா போயிடுவோம் அவரோட சேரெல்லாம் படிப்பீங்க. சேருக்கெல்லாம் பேருக்கு தெரியும். இவரோட சேர்ந்தா இவரோட கூடினா எல்லாருக்கும் தெரியும். இவர விருப்பம் அவங்களுக்கு இந்த மலிங்க மண்டைய விருப்பம். அம்மா விட்டு போயினா சரியான கவலையாக்கணும் வந்து நிக்கிறாதானே இப்ப. அம்மாண்ட கூட்டாளி அம்மன் கோயில் வேட திருவிழா எப்படி இருக்கு? நல்ல சிறப்பாக இருக்குது. எனக்கு பார்க்க மிகவும் சந்தோஷமாக இருக்குது. கொஞ்சம் நெத்தி பிரச்சனை கத்தி களைச்சு போ. ஜல்லிக்கட்டுல காலமாடு ஓடுற மாதிரி இப்படி அவ்வளவு புழுதியா போயிட்டு இருக்கு. எங்கட பொடியங்கள் சாமி தூக்கி கலைக்கிறத விட கத்தி களைச்சு போடுவோம். காலமாடோட ஆக்கள் வீரியமா இருக்கிறாங்க, ஸ்பீடா. அப்படித்தான் பார்த்தனே தானே. ஆமா, உங்களோட இருக்காரங்கடா சொல்ல ஆகணும். நீங்களே காலமாடு மாதிரி எவ்வளவு வேகமா இருப்பீங்க, விறுவிறுமா. அதே மாதிரி தான் அவங்களுக்கு. என்ன தக்காளி நீங்க ஒவ்வொரு வருத்தம் இந்த வேட்ட திருவிழாக்கு உங்களோட அந்த இதுகளை சொல்றேன், நீங்கள் கதைகளை சொல்றீங்க. இந்த வருத்தம் எப்படி இருக்கு சொல்லுங்க. இந்த முறை சொல்ற அளவுக்கு டைம் இல்ல, சாப்பாடு ஒரு மணி சாப்பிடுறேன். இந்த முறை இன்னும் சிறப்பா இருக்கு வேட்ட திருவிழா. உங்க நிக்கிற நிலையை பார்த்தா ஒன்றும் மிஞ்சாது போறாங்க. சோடா எல்லாம் அடிபடுறாங்க. வாங்க உன் வீடியோ இன்னும் பார்க்கக்கூடிய நிறைய விஷயங்கள் இருக்கு. இப்போ ஸ்டார்ட் பண்ணி இருக்கிறோம். இப்போ ஆரம்பம் ஆளை வந்து நடந்து வந்தப்ப பார்த்து அப்ப அவையா கேளுங்க சொல்லுவார். அவரை கேளுங்க சொல்லுவேன். 4 சோடா அவரை கேளுங்க. இந்த சுவாமி தூக்கி இந்த சொல்ற பேர் இந்த சொல்ற அங்க முன்னுக்கு காட்டினா தெரியும். முன்னுக்கு இருக்கிறாரு அங்க அங்க
ஆனால் இதில் என்ன குடிக்கணும் சோடா தானே என்ன அதில் கலர் சோடா குடிக்கணுமா ஸ்டிங் எல்லாம் குடிக்கணும் அங்கே வேறு சோடா எல்லா இடத்தையும் கொடுக்குறாங்க சோடா நம்ம குடிக்கிறது அப்படியே சோடா காட்டுங்க கொடுக்குறதாங்க வாங்க போவோம் கிட்ட அதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் சோடா கொடுத்துட்ருக்கீங்க நம்ம பாருங்க இப்போ நீங்கள் சோடா வாங்கலையா என்ன சோடா வாங்கலையா இல்லை வேணாம் சோடா கட் பண்ணியாச்சு மற்ற ஜூஸ் ஓகே சோடா வேணாம் தண்ணி மட்டும் குடிப்பீங்களா என்ன அவன்கிட்ட கூட எனக்கு என்ன அலையில அது ஜால் சோடா வாங்கி வந்திருக்கு வேறங்க இல்லை வேறங்க மக்கள் இன்னும் வந்து கொண்டே இருக்கணும் இப்போ இதில் பார்த்தா உங்களுக்கு தெரியும் இந்த இடத்துலையும் பார்த்தீங்கன்னு சொன்னால் ட்ரிங்க்ஸ் வழங்கி கொண்டிருக்கணும் பாருங்க எல்லா இடத்துலையும் ஏதாவது ஒன்று கொடுத்து கொண்டிருக்கணும் இது நல்லா இருக்கா என்ன ஜூஸ் இது இது மேங்கோவா மிக்ஸ் இங்க உங்களுக்கு என்னென்னாலும் தேவையானது கிடைச்சு கொண்டே இருக்கு இங்க பிரச்சனை இல்லை சரியா என்ன தேவையானாலும் கிடைக்கும் வாவ் நல்லா இருக்கு இங்க பாத்தீங்கன்னு சொன்னால் இவர் கை உடைத்து போட்டு இருக்கிறார் மக்களே இது மக்களே சாமி அதுல வெள்ளையா இருக்கும் அதுல கொண்டாய் இருக்கு தமிழ் ப்ரோவை கவனிக்கணும்னு தமிழ் ப்ரோ பேச போறாரு இவங்களை கூட்டில தமிழ் எல்லாம் கவனிக்கிறாங்க நீ ஆடണ്ട நாங்க ஆடுவோம் மோமுடி ஓடுறதா ஆடலாம் உங்களோட தமிழ் புலத்துல இருந்து இணையலாம் நாங்க நினைக்கிறோம் நீங்க என்ன சொல்றீங்க அப்போ என்ன வந்தீங்க
மடைய பாரு அப்படி இருக்கட்டு. இந்த பாருங்க இதுல மடைய என்ன பாருங்க மலையை பார்க்க ஆசையா இருக்கு. கலர் கலர பழங்கள் எல்லாம் வச்சு வேற லெவல்ல இருக்குது. கொஞ்ச நேரம் நின்றா வண்டி எடுத்துட்டு ஓடலாம். கஷ்டம் தான். இந்த சோடா ஒன்று நம்ம பாருங்க கண்ணன். இதில் பார்த்தீங்கன்னு சொன்னா வடைகள் இருக்குது, கணக்கு இருக்கு. நாங்கள் கூட அம்மா வீட்டுக்கு பழைய வீட்டுக்கு முதல் முன்னுக்கு இருந்தாங்க. எனக்கு பெரிய கோபம் முன்னோட என்ன கோபம் தெரியுது, பிள்ளையாவில் ஃப்ளாப்பில் சாப்பிடுங்க கூடாதுன்னு எல்லாம் முன்னுக்கு கொண்டு போய் போட்டு விட்டுட்டேன். உங்களுடைய ஏன்னா அங்கே சுவர் ரெண்டு வெளி பிரச்சனை ஏற்படுத்தணும். சுவர் பக்கத்து வீடு இவர் பக்கத்து வீடு இவர் பக்கத்து பழைய 4 வருஷத்துக்கு முதல் வந்து பிள்ளையாவில் பிளாப்பழத்துக்கு அடிபட்டுனாங்க. பிளாப்பழத்துக்கு அடிபட்டு கொண்டு கேட்கல சொன்னா இந்த பிளாப்பழத்தை போட்டுடாதா எனக்கு சுவர் பிரச்சனை. அங்க இருந்து கம்ப்ளைண்ட் வருமாண்டு. ஆனா அதுதான் முதலாவது முன்னுக்கு அதுதான். அவர் எங்கட ஒரு வேலி ஆனா சொந்தம் தான் அண்ணாவும். அவர் பின்வேலி நான் முன்வேலி. இவர் முன்பு அவர் பின்பு அரிசி போட்டு கொண்டு வருவாங்க. பொட்டுகள் கலப்பு முடிச்சு ஆமான்றது கீழால. அந்த காலம் வித்தியாசமா? அந்த காலம் வித்தியாசம். சொல்லுங்க இவர் வந்திருக்கிறாரு. ஆளுகள் பேட்டி ரெண்டு முடியும் கூட இறக்கியாச்சு வெட்டுடுங்க. நைட்ல நித்திரங்கள் எங்கட வீட்டை செஞ்சவங்க தூங்கிட்டு இருக்க காலைகளையும் பார்த்தீங்கன்னா சிதறி கிடந்துச்சு. கண்ணாடியை பார்த்தா நல்லா இல்ல போய் வெட்டிட்டு அது மாதிரி நீங்களும் கொஞ்சம் கொஞ்சம் வெட்டி அப்படி நீங்களும் வெட்டி விடுங்கம்மா. அப்படியெல்லாம் வெட்டி இல்ல. உங்களோட ஃப்ரெண்டா? சூப்பர். 25-26 வருஷம் ஃப்ரெண்ட். இப்போ 6 வேளை அந்த சொல்லி போட்டாங்க. பாருங்க எங்கட ஃப்ரெண்ட்ஷிப் என்ன சொல்றீங்க நீங்க? இப்ப பாருங்க இப்ப 30 வயசு கொண்டாலாம் கல்யாணம் கட்டலாம் அனிவர்சரி கொண்டாடுங்க. எத்தனையாவது ஆள் பேட்டி ஒன்று வேண்டி விடுங்க. ஆளு என்னண்டு ஆள் பேட்டி கட்ட பழக்கி விடுங்க. ஆளுக்கு நாளை கல்யாணம் காட்டா தெரியும் பஞ்சு. சரி நாங்கள் விளைக்கிடுவோம். இந்த வேற அம்மா வந்திருக்கிறா, இல்லை பார்த்தா தெரியும். இதான டெம்பர் கிளாஸ் பிரச்சனை. டெம்பர் கிளாஸ் ஃபோன் விழுந்து போட்டு வேறங்க. செக் ஃபோன் விழுந்துட்டு இல்ல விழுத்தாட்டுனே. விழுத்தாட்டுனா விழுந்துதா? விழுந்து. ஓகே. விழுத்தாட்டுனா என்ன எரிஞ்சு உடைக்குதுடா. டேய் ஃபோன்ல ஒரு காயம் இல்ல பாக்க விளங்குது. மீளால ஒவ்வொரு வருஷம் பாருங்களா நீங்க? ஒவ்வொரு வருஷம் வண்டி இல்லை 3 இது இப்போ 2 வருஷத்துக்கு அப்புறம் திரும்ப வா. இப்போ 2 வருஷத்துக்கு அப்புறம் ஏதாவது மாற்றங்கள் இருக்குதோ? நாட்டு இந்த பிளேன் பிரச்சனைகளுக்கு மத்தியில் இப்போ நம்ம வந்து நிற்போம்னு நான் எதிர்பார்க்கல. நானும் எதிர்பார்க்கல. இந்த முறை கணக்கு பேர் வந்திருக்கேன். 2023 அந்த தேர் திருவிழா பேர் தான் நடந்துச்சு. அப்போ வந்த மாதிரி அவ்வளோ தானே நிற்குது. நான் அதான் வேட்டியோட நின்று கொண்டு வேட்டியாடுக்க ஒரு மாறி கூட வேட்டி ஆடிக்கொண்டு அது பிரச்சனை இல்லை. வேட்டி இந்த வேட்டியோட இந்த நாள் இதுக்கான நாள் தான். அது உண்மைதான். ஆனால் என்னென்றான்னு எத்தனையோ பிளாப்பழம் எத்தனையோ பழங்கள் வீட்டில் கிடக்குது, பழுதாகுது, சாப்பிட மாட்டோம். அது வீட்டு இப்போ பறிப்போம் ஒன்று கிட்ட அதுதான் நல்லா இருக்கும். வீட்டை இருக்கு தண்டவாளம் தனியாக சாப்பிட்றது பங்கிட்டு பறிக்கொண்டு சொல்லுங்க. வேற கேளுங்க. டெய்லி வாரது தண்ணி பந்தல் காலையா 2000 லெவலில் வந்தேன். 2000 லெவலோ? அப்பா 19 வருஷத்தில் இந்த வயசுல அதுக்கு பிறகு இடையில வந்தான். அது பிறகு வந்தேன் கோயிலுக்கு கொண்டு போயிருந்தேன்.
8 வருஷம் அப்படியே வந்திருக்கேன் வந்து அது கோயிலுக்கு வரையில கோயில் ஆனா கோயில் பார்க்க மாதிரி சிறப்பாக நடக்குது. கோயிலுக்கு 19 வருஷத்துக்கு அப்புறம் வந்திருக்கீங்க. அப்படி எவ்வளோ ஃப்ரெண்டு சந்திக்கலாம், ஃப்ரெண்டு எடுக்கலாம், ஞாபகம் ஃப்ரெண்டுகள், தெரியா ஃப்ரெண்டுகள். இப்போ உங்களை விட உங்களுக்கு நிறையா டிவியில் பார்க்க தெரியா. இப்போ வந்தால் சொந்தக்காரன் மாதிரி கிடக்கு தெரிஞ்ச அதான் நேரில் வந்தேன். ஆனால் அப்பா எனக்கு ஃப்ரெண்டு. அப்படியா? ஏன் அப்பா வீட்டில் கொடுக்க அப்பா ஃப்ரெண்டு. அப்பா இங்கேயும் ஃப்ரெண்டு தான். இப்போ கிட்ட அப்படிதான் இருக்கிறான் டேபிள். ஆனால் நிகழ்ச்சிகள் திறமாக இருக்கிறது. நல்லா இருக்குன்னு நல்ல சனம் இந்த முறை. நல்ல சனம் சனம் வந்திருக்கோம். நல்ல பாக்கிலாம் உயர்ந்தல வாக்குவோம். குழந்தை குழந்தை போயிடும். அடுத்த அது லைவ்ல போது கொடுங்க. லைன்ல போட கொடுத்தா அது கஷ்டம். கணக்கு கொடுத்தா அப்புறம் காசு கேட்க வேண்டி வந்துருவேன். அது என்ன மாதிரி இந்த வருஷம் ஐயா கொடுக்கும். இவர் தான் முக்கியமாக கொடுக்கும். வேட்டை திருவிழா இன்று பணிப்புலம் ஸ்ரீ முத்துமாரியம்பாள் ஆலயத்திலே நடைபெறுகிறது. இந்த வேட்டை திருவிழா என்பது மனிதர்களுக்குள் இருக்கக்கூடிய மிருக குணங்களை அகற்றுவதற்காக எல்லாம் வல்ல எங்களுடைய குலதெய்வமாகிய அம்பாள் திருவீதி எழுந்தருளி கிராம பிரதர்சனமாக வந்து எல்லா மனிதர்களையும் அந்த மிருக குணத்திலிருந்து நீக்கி மனிதர்களாக உருவாக்குவதற்காகவே இந்த வேட்டை திருவிழா நிகழ்ச்சி நடைபெறுகிறது. அதே போல் இந்த காட்டுக்குள் இருக்கக்கூடிய மிருகங்கள் புலி, சிங்கம், கரடி, நரி போன்ற மிருகங்களுடைய உடுப்பலை போட்டுக்கொண்டு திரிகிறான்னு சொன்னால் அந்த அப்படியான குணங்கள் வந்து மனிதர்களாக வாழ வேண்டும் என்று சொல்லி இந்த திருவிழாவை சிறப்பாக செய்து கொண்டிருக்கிறார்கள். அனைவரும் இதில் கலந்து கொண்டு எல்லாம் அம்பியாவுடைய வீரர்களை பெற்றதுமாறு வேண்டும். நன்றி. அம்பாள் அருளால் எல்லாரும் அம்பாள் அருள் கிடைக்க வேணும். அம்பாள் திருவிழையை கிடைத்தாதான் இங்கே வரலாம். அம்பாள் திருவிழா கிடைக்குது வராங்க. அவ்வளோதான். சரி பாரு. ஐயோ பின்னுக்கு பார்த்து சொற்ப நேரத்தில் கண்ணன் அவர்கள் கடலை, சுண்டல், வடை எல்லாம் கொடுக்கறது தயாராக இருக்கிறார். கொடுக்க தயாராக இருக்கிறீங்களா இல்லை வாங்குவது தயாராக இருக்கிறீங்களா? கொடுக்குற மாதிரி சிஸ்டம் இருக்கா, பறிக்கிற மாதிரி தான் இருக்கு. நம்ம இருக்கிற வசதிக்கு சேர்க்கிறாங்க. 2 பேர் உருவாக்கில சேர்க்கிறாங்க. போய் சொல்லாதீங்க. இங்க உளுந்து வடை வச்சிருக்காங்கன்றது உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் முன்னாடியே கிடைச்சிட்டு. உளுந்தோட இருக்கா? கூப்பிடுறோம். அப்ப இன்றைக்கு இரவுக்கு சாப்பாடு இருக்கும் அங்க? மடத்துல இருக்கு. என்ன சாப்பாடு இன்றைக்கு? என்ன ரெண்டு ஸ்பெஷலா கிழங்கு ரொட்டியை பொரிச்சு எடுத்தோம். சொல்றேன் உண்மைக்கு இருக்குடா? இருக்குதானே? சரி சரி ஓகே. எங்க பொடியை விரும்புறேன். கிடைக்க தெரியாம எடுத்தா தான் உண்டு உங்களை. அப்ப நீங்க சொல்லுங்க என்ன மாதிரி எங்கட கோயில் இருக்கு குடுக்குறேன்னு எல்லாம் சொல்றான்டா. எல்லாம் குடிப்பினோட அவங்க மடத்துல குடிப்பினம் ரெடியா இருக்கு. இட்லி குடிப்பினம், அங்க ரோல் குடிப்பினம், வடை குடிப்பினம், அதுக்கெல்லாம் தயாரா இருங்க. அதுக்கு தான் சொன்னேன் நான் வயிற்று ரெடியா இருங்க உண்டு அப்படின்னு சொல்லி இருந்திருக்கேன். நாங்க மதியம் லஞ்ச் எடுக்காம வந்திருப்போம். ஏன்னா இப்ப சர்வத்து நல்ல கூல நல்ல ரோஸ் மில்க், பச்சை மில்க், வெள்ளை மில்க் எல்லாம் குடிப்பினம். 2 மணிக்கோ 1:30 வருது கோல் எடுத்துடா. இப்போ யாழ்ப்பாணம் என்னடா செய்யணும்? பெய் 8 மணிக்கு நான் 4 மணி ப்ரோ வாங்க. அப்புறம் ஒரு மெசேஜ் போட்டா 4 அரைக்கு ப்ரோ. ஏதாக்கடா கடை டித்துறியடாப்பா? கடை டித்துற. டேய் நான் சரி நித்ரேனா வண்டா கோலை எடுக்க மாட்டேன். நான் கோலை எடுத்து உனக்கு இப்படி சொன்னேன் நான். டேய் இந்த ரூட்ல நீ வந்து நம்ம. டேய் எப்படி இருக்குங்க? நல்லா இருக்கு. எப்படி இருக்குது? வேற லெவலாம். நீ எவ்ரி இயர்ஸ் வரும். மறக்காம எவ்ரி இயர்ஸ் நீ இன்வைட் பண்ணனும். எங்க நின்றாலும். வரணும். இத்திர மாசங்க போய் அவர் வெளிநாடு போனாலும் இன்வைட் பண்ணனும். வருவார் அவர். வெளிநாடுடா. பக்கத்து இந்தியா தான் பெரிய வெளிநாடு. இந்தியா அது பாஸ்போர்ட் கிடைச்சிட்டா படே. பாஸ்போர்ட் கிடைச்சிட்டு. நீ பார்க்கலையே ஸ்டேட்டஸ்? பாத்துனேன். வாழ்த்துக்கள் உங்களுக்கு பாஸ்போர்ட் கிடைக்குது. வாழ்த்துக்கள். கூட்டிட்டு போங்கடா. என்னைய தான் கூட்டி போறது யாரும் இல்ல. நீ அது முந்தி எடுத்துக்கலாம். சரி இனி போகும்போது கூட்டி அடுத்த வருஷம் போங்க. தயவுல ஆச்சு இந்தியா. அடுத்த வருஷம் போவோம். அடுத்த வருஷமா? அடுத்த வருஷம். சரி பிரச்சனை இல்ல. போ. என்ன உங்களுக்கு இப்ப இதை விட பயங்கரமா இருக்கும். இப்ப சொல்லுவோம் 2023 நடந்தது சொல்லி வேலை என்ன சொன்னா இப்ப கொஞ்சம் சில இதுகள் சின்ன சின்ன காரணங்களால பெருசா இல்ல. அதே உங்களுக்கு பெருசா இருக்குது. ஆனா இதை விட பயங்கரமா இருக்கு. 2023 அப்ப அவ்வளவு இதா இருந்ததா? எனக்கு என்ன சந்தோஷம்னாடா, இப்ப உங்க ஊர்ல எல்லாரும் லீவ் போட்டு இதுக்க வேண்டி வந்திருக்காங்க.
நல்லா இருக்குது பாக்குறது. இந்த மாதிரி நிகழ்வு தான் 175% மக்கள் வெளிநாட்டு பாட்டி தான் இருக்காங்க இதுக்குள்ளே. வெளிநாட்டுக்காரர் திரும்பி பாக்குறாங்களா ஒன்னே பார்த்தாலும் வெளிநாட்டுக்காரன் மாதிரி தான் இருக்காடா. கிரீம் எந்த கிரீம் பேர் தான் சொல்ல மாட்டேங்கிறா. வெளிநாட்டுக்காரர் நிறைய இருக்கு. சன்ஸ்கிரீன் பப்பாயா டேய் அதுக்கு இல்ல சாப்பாடு முறை கொஞ்சம் மாட்டு தண்டை வாழை கலர் வரது வாங்கிட்டு இந்த இருவனும் பள்ளியா இருக்கு நம்ம நான் அவனை வந்தவனே நான் வெள்ளை ஆயிட்டுக்காரு. அவன்ட மூமெண்ட் இல்லடா அவன் மண்டே வெள்ளை இல்ல டேய் அவன் இதுல இந்த மஞ்சள் டேய் அடி இந்த மஞ்சள் மயில் தோகை நீங்க மயில் தான் பாத்திருக்கீங்க. உன்ன மண்டையில பாத்திருக்கீங்களா? டேய் இவன் இந்த மஞ்சள் இருக்குடா. இந்த மஞ்சள் சோத்து கலர்ல அடிச்சோண்டா சோப்பு மஞ்சளா மாறிடு அப்படி தானே என்ன அது இந்த பச்சோந்தி தன்னை தானே மாத்தி கொள்ள தெரியுமா கலர். அப்ப அதே மாதிரி கொண்ட மயில் நான் நினைச்சேன் அவன் அழிப்பான் அவன் அழிக்கவே இல்லை. ஆனா ஆளு சுருட்டை தான் விளைக்கினாங்க வந்து சில பேர் பார்த்தாதான் எப்படி இருக்கு பாத்தியா? அடே நல்ல அகண்டு இருக்கு மேடம். பொந்தையில இருந்து இன்னைக்கு நான் வடிவா இருக்குன்னு சொல்லி என்ன திவாண்ட வீடியோ அந்த ஆர்ஜித்தவள வீடியோவே இல்ல ஆளு சரியா வெள்ளையா காட்டி போட்டு அதுதான் இங்க பாக்குறாங்கன்னு சொல்றாங்க. தம்பி உங்களை வீடியோல பாக்குறதுக்கு இவர்தான் எங்களுக்கு அடிக்கடி லைவ் எல்லாம் தந்து எங்களுக்கு வணக்கம் மக்களே. ஒருத்தரும் பாக்கல மக்களே. எத்தனை பேர் பாக்கணும்? 100 பேர் 150 பேர் பார்த்து கொண்டிருக்கிறோம். பண்ணுங்க யாரையாச்சும். தற்போது 150 பேர்கள் பார்த்து கொண்டிருக்கிறோம். எல்லா மக்களையும் அன்புடன் நான் சொன்னா தான் கிரீன் கலர்ல கொடுப்பேன் பச்சை கலர்ல ரோஸ் மில்க் கிரீன் மில்க்னு சொல்லி சகல மில்க்குமே. ஆனா குடிச்சு பேரபுல டேஸ்டா இருக்க மாட்டேது. உண்மையா அவ்வளோத்துக்கு டேஸ்டா இருக்கும். அப்படிதான் ஒவ்வொரு வருஷம் இருக்கு. இந்த வருஷம் அப்படி இருக்க நான் சொல்ல தெரியல. பெங்களுக்கான மதுசன் வாங்குறதுக்கு கொண்டு வேற வரும். மதுசன் மேல பெஸ்டான ஆள் உன்னோட சேர்ந்து வேலை இந்த வீடியோ எடுக்கிறதுல வந்து நல்ல ஒரு ஆள் கூப்பிட்டு உடனே வந்துடும். நெருப்பா எல்லாம் வீடியோ எடுப்பான் ஒரு கையால ஒரு பக்கத்தால வந்து அந்த இது மடியா இவன் இருக்கானே இங்க சொல்லி கொடுறா அவனை கூப்பிட்டு வந்துட்டு கொஞ்சம் நேரம் வந்துட்டு அதை டேஸ்ட் பாக்குறதுக்கு வந்துட்டு பாத்தியா கதையோட கதையா என்ன அது வித்தியாசமா இருக்கு. நல்லா இருக்கா? நல்லா இருக்கு. ஆனா இனிப்பு ஆடான பச்சை குடிக்காம சட்டப்படி சிம்பு வேறண்டுகள்டா. சிம்பு யாரு உங்களுக்கு? ஹீரோ சிம்பு இல்ல தானே? நான் இல்ல அப்படியே மண்டையில கொண்டு வச்சிருப்பான். அவர் எந்தவர் அப்ப நீங்களும் லீவ் போட்டு வந்திருக்கீங்க. கேட்கிற எல்லாருமே இந்த அடிக்கடி வரும். ஐயா வருஷத்துல ஒரு காரம் நடக்கிறது இப்படித்தான் நடக்கும். சூப்பர். அப்ப நீங்களும் ஜெர்மனி கூட திரும்ப வருவீங்க? வருவோம், மீண்டும் வருவோம். இது இந்த முறை சரிக்கிறவாது குறைவு. அதை விட இது குறைவு. நாலாண்டே பாருங்க. நாலண்டைக்கு தேர் திருவிழா. அப்பா ஆயிட்டீங்க. சூப்பர் சூப்பர். அந்த வேலை பாருங்க. தற்போது முத்துமாரி அம்மாள்
ஆர்ஜே தமிழ் வணக்கம் ஆமா ஆமா ஆர்ஜே தமிழ் இவரோட லேபர் இவருக்கு அடுத்த அசிஸ்டன்ட் இவரோட சேனல் அசிஸ்டன்ட் பெரிய யூடியூப்ல தமிழ் ப்ரோவோட அசிஸ்டன்ட் ஆர்ஜே 60க்கு மேல சப்ஸ்கிரைபர்ஸ் 1,60,000 எல்லாம் அவரு எடுத்து கொடுத்துதான் ப்ரொமோஷன் பண்ணி எங்களுக்கு ஒரு சேனல் இருக்கு அதை பாருங்க சப்போர்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி வருவாரு. எங்கட ஊர் தான் இது மட்டக்களப்பு தானே இலங்கை தான் நான் திருச்சிக்காரன் பொண்ணு எடுத்துருக்கிறது மட்டக்களப்புல இப்ப இங்க வந்து வேற கூட்டிட்டு இல்ல சும்மா நான் மட்டக்களப்பு அமெரிக்காவில் வந்து இவரை பார்க்குறது நம்ம ஊர் பையன் இவர் எல்லா பேருக்கும் தெரியும் வேர்ல்டு ஃபேமஸ் தமிழ் ப்ரோ நான் நல்லா இருக்கேன் நீங்களும் சோமா எப்படி சொல்றது அதே தமிழ் தான் ஆனா இவரும் வெளிநாட்டு படியுமா இல்ல இருக்காரு அப்படிதான் கிடக்கு இப்போ பார்த்தா அது வெளிநாட்டு படியும் தான் இப்போ பார்த்தா என்னன்னு சொல்றது வெளிநாட்டுக்காரங்களோட கூட வெள்ளையா இருக்காங்க ஃப்ரெஷ்ஷா இருக்காரு இந்த ஹேர் ஸ்டைல் பொண்ணு நல்ல அதுதான் நான் சொன்னேன் வெளிநாட்டு படியும் தான் நான் சொன்னேன் வயசு யூடியூபர் தொழில் முகவர் முனைவர் உள்ள ஆஸ்திரேலியா கவரேஜ் விளையாட சும்மா பேக் வந்தோட இதுல மண்டை என்ன பேர் பேக் வருதோ அடிச்சு விடுறாங்க இருக்க சான்ஸ் இருக்கு சந்தர்ப்பங்கள் ஆஸ்திரேலியாண்டா இல்ல சும்மா பாவம் பிறகு உண்மையான பிள்ளை இருந்தா போய்க்கும் அப்படி இல்ல நான் சும்மா நான் அப்படி இல்லை சரி நல்லா செய்யுங்க வளர்ச்சி வரணும் வாழ்த்துறேன் உங்களையும் நன்றி நான் அமெரிக்காவில் இது வரேன் ஓகே அப்போ நீங்களும் வருஷம் வராங்க நீங்களும் வரீங்களா இல்லை 3 வருஷத்துக்கு அப்புறம் வந்துருக்கேன் சிறப்பாக இருக்குது 2023 தேர் புது தேர் வெள்ளோட்ட டைமில் வந்தாங்க சிறப்பாக இருக்குது நீங்கள் சிரமம் ஒரே முக்கால்வாசி வெளிநாட்டு தரம் தான் ஆமாம் நான் திரும்ப திசையெல்லாம் அப்படிதான் 75-80 வீதமானாக்கள் வந்து பொறியில் தான் எல்லாரும் இந்த ஊர் மண்ணை மறக்காமல் நீங்களும் மறக்காம உங்களோட பிள்ளைகளையும் மறக்காம கூட்டி வரீங்க பாருங்க அங்க இருக்கீங்க அதுதான் அவங்களோட அடுத்த சந்ததிக்கு சொல்லி கொடுக்குறீங்க இங்க எல்லாத்தையும் கட்டாயம் இது நாம பிறந்த மண் வளர்ந்த மண் உருண்ட மண் பிறண்ட மண் எல்லாம் மறக்க முடியாது ஊர் மாறிவிட்டது ஆக்கள் இந்த இதுகள் எல்லாம் மாறிவிட்டது ஆனால் நாங்கள் எங்கட பழைய நினைவுகள் மாறல அந்த 30 வருஷத்துக்கு முதல் இருந்த அதே நினைவுகளோட தான் நாங்கள் வந்து இந்த இதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண ட்ரை பண்ணுறது ஆனால் ஆட்கள் கொஞ்சம் மாறிட்டாங்க அவையிலையும் ப்ளேம் பண்ண முடியாது அவையிலும் நிலைமை கேட்டால் தான் மற்றபடி ஓகே நாங்கள் எங்களுக்குரிய வாழ்வை நாங்கள் வந்து வாழ்ந்துட்டு போவோம் இந்த ஊரில் நாங்கள் எதை எதிர்பார்க்கவோ அதை வந்து நாங்களே உருவாக்கி நாங்களே வாழ்ந்துட்டு ஸோ அந்த பழைய நினைவுகள் அப்பப்போ வந்து மீட்டி பார்க்குறீங்க நாங்கள் என்னென்ன அந்த விட்ட உரை தொட்ட உரை என்று நிறைய இருந்தது எங்களுக்கு கோவைக்குள்ளே போகிற யுத்த சூழ்நிலையால் அப்போ இப்போ வந்து அதுகளை எல்லாம் நிறைவேற்றி முடிஞ்ச அளவுக்கு சந்தோஷப்பட்டு சரி அடுத்த தலைமுறைக்கும் வருவீனமோ அடுத்த தலைமுறைக்கு வரக்கூடிய அளவுக்கு நாங்கள் அந்த தகவலை பாஸ் பண்ணுறோம் எங்களுடைய இப்போ இருக்கிற இந்த இடம் ஏன் முக்கியம் இங்கே என்ன நடந்தது இங்கே என்ன முந்தி நடந்தது எப்படி வாழ்ந்தாங்கன்றதை நாங்கள் அவைகளுக்கு கொடுக்குறது எங்களோட பொறுப்பு அதை நான் கடத்தி கொண்டு இருக்கிறேன் இந்த பொறுப்பு நான் செய்து கொண்டு இருக்கிறேன் முக்கியமான விஷயம் பிறகு எல்லாரும் அந்த பிள்ளைகளை கூட்டி அந்த தலை தெரியணும் மற்றது அந்த கூட்டி வந்து வச்சுட்டு ஏன் இங்கே இது என்ன இந்த ஊருக்குரிய சிறப்புகள் இல்லை நாங்கள் என்ன இருந்தேன்னா இது ஏன் இங்கே வர வேணும் என்றதுக்குரிய மற்ற இங்கே யாழ்ப்பாணத்துக்குரிய சில சிறப்புகளான பாயிண்ட்களை எல்லாம் காட்டி அவைகளுக்கும் இதில் ஒரு பிடிப்பை உருவாக்கணும் அந்த விருப்பத்தை உருவாக்கணும் இங்கே வாட்டு சொல்லி சும்மா அழுத்தோடு வந்து பிரிய சொல்ல ஒரு பிடிப்பை உருவாக்கணும் எங்களுக்குரிய ஒரு அடையாளம் இதன்றது அவைகளுக்கு தெரியப்படுத்தணும் அவையில் பிறகு டிசைட் பண்ணுவேணும் என்ன இதுன்னு அவைய ஒரு மெச்சூரிட்டி போயிட்டு வரையக்குள்ள அவையில் அநேகமாக வருவினோம் ஆனால் இப்படி வந்து ஃபுல்லாக நிற்பினோம்னு சொல்ல முடியாது வருவினோம் அவைக்கு ஒரு அடையாளம் இங்கே இருக்கின்றது அவைக்கு தெரியும் நல்ல கேள்வி ஓகே சரி ஓகே அம்மா அவற்றில் பிராண்ட் மட்டும்
வீட்டுல இருந்து பிளான் பண்ணிக்கணும் போஸ்ட் கொடுப்போம் நான் பண்டால நேரத்துல இருந்து கதையாண்டாலும் கதைக்க மாட்டேன் கதையான நேரம் கதை கோயில் மடத்துக்கு வந்துடும் தெரியும் ஏன் வந்து இங்க எட்டு குடிக்கணும் சாப்பிடுறாங்க ஊட்டி போட்டாங்க நீ வாராண்டு தெரிஞ்சு விட்டு இப்ப நீ வாராண்டு தெரிஞ்சு ஊட்டி போடணும் நீங்க கோயில் அதே வேண்டி அப்படியே நடக்குது இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் மறுபடியும் முத்துமாரியம்மாள் இருப்பிடத்துக்கு விளக்கிட்டா கோயிலுக்கு விளக்கிட்டா இதில் பார்த்தா அவங்களுக்கு தெரியும். இதில் பாருங்க பின்னால் பக்தர்கள் வந்து கொண்டிருக்கணும். சுட சுடவோ இல்லை குளிர குளிரவோ? இந்த இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் மயில ஓட இல்லாட்டி வடை வடை வடையும் டீயும் கொடுக்குறாங்க. எப்படி கிடக்கும் மயில மாதிரி கிடக்கும். சூப்பர் கேமரா என்ன சொல்றது வடை சாப்பிட்டா அவியோட இல்லை படிச்சு வரேன் தம்பியோட இல்லை மோம் மாறிட்டு என்ன ஃபுல்லு இப்போ என்ன சொன்னால் நான் வீட்டை வந்துட்டேன். என்ன சுவாமி சுற்றி வரையில் வீடியோ எடிட் பண்ணி போடணுன்றதுக்காண்டி வீட்டை வந்துட்டேன். ஏன்னா கணக்கு இடங்கள்ல அந்த மடைகள் எல்லாம் வச்சிருக்கணும். என்ன இந்த முறை வடிவ காணொலி எடுக்க முடியாமல் போயிட்டு ஓகே அடுத்த முறை வடிவம் எடுத்து போடுவோம். சந்திப்போம். சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பாய்.